Hi friends, 10th NCERT Max exercise 5.2ல first question பார்க்க போறோம். Fill in the blanks in the following table given that A is the first term, D the common difference and AN the nth term of the AP. ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து நமக்கு ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க 5 சப்டிஷன்ஸில். ஸோ நான் அந்த டேபிள் போடாமல் ஒவ்வொரு சப்டிஷனும் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம். A ஈக்குவல் டு 7. ஸோ ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டியும் நமக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என் அப்படின்றது 8th டேர்ம். ஓகேவா? ஸோ 8th டேர்மில் ஏஎன் நமக்கு என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 8th டேர்மில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. நான் கீழே எடுத்து எழுதுன பாருங்க. ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த ஏஎன், அதாவது ஏஎன் அப்படின்றது இங்கே நம்ம A8 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதாவது 8th டேர்மில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கீழே எடுத்து எழுதலாம் பாருங்க. ஏ, ஸோ என் வந்து 8. ஸோ 8th டேர்மில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ 7. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து எழுதலாம். 7 பிளஸ் என்னோட வேல்யூ 8 மைனஸ் 1, டியோட வேல்யூ காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 7 பிளஸ் 8 மைனஸ் 1 நமக்கு 7 வந்துடும். ஸோ அப்போ 7 இன்டூ 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் 7 பிளஸ் 7 3s நமக்கு 21 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு A8 ஈக்குவல் டு 28 வரும். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிஷன். ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து -18 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஏ என்னோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎன்னோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து -18 ப்ளஸ் என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1, டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அங்கே அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த -18 வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். +18 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு இந்த 10 மைனஸ் 1 வந்து நமக்கு 9 வந்துடும். ஸோ இந்த டி நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 19 வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 18/9 ஈக்குவல் டு டி. ஸோ 1 9s are 9, 2 9s are 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ டியோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிஷன். ஏயோட வேல்யூ நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு -3 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 18 கொடுத்துருக்காங்க. ஏ என்னோட வேல்யூ நமக்கு -5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ என்னோட வேல்யூ வந்து -5 ஈக்குவல் டு, ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு தெரியாது. இங்கே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏ பிளஸ் என்னோட வேல்யூ வந்து 18 மைனஸ் 1, டியோட வேல்யூ -3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த -5 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஏ பிளஸ் 18லேருந்து 1 சப்ரேட் பண்ணால் நமக்கு 17 வந்துடும். ஸோ இந்த -3 நமக்கு அப்படியே இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் -5 ஈக்குவல் டு ஏ. ஸோ இங்கே 17ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 51 வரும். இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் சேர்ந்து நமக்கு மைனஸ் வந்துடும். ஸோ அப்போ -51 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -51 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ -5 ப்ளஸ் 51 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. சப்ரேட் பண்ணால் நமக்கு 46 வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் நமக்கு ப்ளஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு 46 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிஷன். ஏயோட வேல்யூ நமக்கு -18.9 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ என் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ என்னோட வேல்யூ நமக்கு 3.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இங்கே ஏ என்னோட வேல்யூ வந்து 3.6 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து -18.9 ப்ளஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ n-1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ வந்து 2.5. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து 2.5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற -18.9 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ இது ப்ளஸ்ஸாக ஆகிடும். ஸோ அப்போ 3.6 ப்ளஸ் 18.9 ஈக்குவல் டு n-1 இன்டூ 2.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3.6ஐயும்
18.9ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 22.5 கிடைக்கும் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் இன்டூ 2.5 ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2.5 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ 22.5 by 2.5 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் அப்படி இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே டினாமினேட்டர் நமக்கு பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா நம்ம பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நியூமரேட்டரில் 225 வரும், டினாமினேட்டரில் 25 வரும், ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் இருக்கும் ஓகேவா. ஸோ 125 ஆர் 25 9 டைம்ஸ் வந்து நமக்கு 225 வந்துடும் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 9 அப்படி இருக்கா. ஸோ இந்த மைனஸ் ஒன் வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 9 + 1 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 9 + 1 வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 5th சப்டிவிஷன் ஏவோட வேல்யூ 3.5 கொடுத்துருக்காங்க, காமன் டிஃபரன்ஸ் நமக்கு 0 கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 105 கொடுத்துருக்காங்க, ஏஎன் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏஎனோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ எண்ணுக்கு பதிலாக 105 அப்படின்னு எழுதலாம். அதாவது 105 டேர்மில் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஈக்குவல் டு ஸோ ஏயோட வேல்யூ 3.5 பிளஸ் என் மைனஸ் ஒன் ஓகேவா. ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக 105 மைனஸ் ஒன், டியோட வேல்யூ வந்து 0 ஓகேவா. நெக்ஸ்ட் ஏ 105 ஈக்குவல் டு ஒரு நம்பரை வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு 3.5 தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஏஎன் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3.5 கிடைச்சிருக்கு. இது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் சாய்ஸ் இன் த ஃபாலோயிங் அண்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 சப்டிவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க சம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 30th டேர்ம் ஆஃப் த ஏபி. ஸோ நமக்கு ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10, ஸோ 7, 4 அண்ட் ஸோ ஒன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ 30th டேர்ம் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏபிலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏ வந்து நமக்கு 10 ஓகேவா. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். A2 மைனஸ் A1. ஸோ அப்போ 7 மைனஸ் 10 வந்து நமக்கு -3 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு -3 இருக்கு. ஸோ இங்கே எண் வந்து நமக்கு 30, ஏன்னா நமக்கு 30th டேர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து எண்ணா இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஏ 30யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஏ 30, அதாவது 30th டேர்மில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஏ 30யோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஏ எண்ணுக்கு பதிலாக நம்ம 30 அப்படின்னு எழுதிடணும். ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ வந்து 10 ஓகேவா. ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 10 பிளஸ் ஸோ என்னோட வேல்யூ 30 மைனஸ் 1 இன்டூ டியோட வேல்யூ வந்து -3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஏ 30 ஈக்குவல் டு 10 பிளஸ் 30 மைனஸ் 1 வந்து நமக்கு 29 வந்துடும். ஸோ இந்த -3 நமக்கு அப்படி இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் 10, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். 29ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 87 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ 10 மைனஸ் 87 நமக்கு -77 வரும். ஸோ இதான் வந்து ஏ 30, அதாவது 30th டேர்மோட வேல்யூ. ஸோ இது நமக்கு ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் 11th டேர்ம் ஆஃப் த ஏபி. ஸோ நமக்கு இங்கே ஏபி கொடுத்துருக்காங்க -3, -1/2, 2, அண்ட் ஸோ ஒன் ஓகேவா. ஸோ இதில் நமக்கு 11th டேர்ம் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏபிலேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ ஈக்குவல் டு -3 ஓகேவா. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டி ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. ஸோ A2 வந்து நமக்கு -1/2 மைனஸ் A1 வந்து நமக்கு -3 ஓகேவா. ஸோ இங்கே -1/2, இந்த மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ +3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ கீழே டினாமினேட்டர் நமக்கு 2 வந்துடும். ஸோ இங்கே -1 + 6 அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 5/2 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இங்கே நம்ம 11th டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ நம்ம 11 அப்படின்னு எடுக்கணும். ஸோ அப்போ A11 நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகேவா. ஸோ இங்கே ஏ எண்ணுக்கு பதிலாக 11 ஈக்குவல் டு ஸோ ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் -3 ஓகேவா. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ -3 பிளஸ் n மைனஸ் 1. ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 11. ஸோ அப்போ 11 மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். டியோட வேல்யூ வந்து 5/2 ஓகேவா. நெக்ஸ்ட்டு -3 நமக்கு அப்படியே இருக்கும். ப்ளஸ்
11 minus 1 வந்து நமக்கு 10ன்னு வந்துடும் into 5/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் பாருங்க. 1 2s are 2, 5 2s are 10. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு -3 நமக்கு அப்படியே இருக்கும், ப்ளஸ் 25 வரும். ஓகே, 5 5s are 25 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ A11ஓட வேல்யூ வந்து மைனஸ் ப்ளஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 22 வந்துடும். ஓகேவா? ஸோ A11ஓட அதாவது nth டேர்மோட வேல்யூ வந்து 22. இது நமக்கு ஆப்ஷன் நம்பர் பியில் இருக்கு. தேர்ட் கொஸ்டின், இந்த ஃபாலோயிங் ஏபிஸ் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இந்த பாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 சப்டிஷன்ஸில் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிஷனாக பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் 2, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் டேர்முக்கு. தேர்ட் டேர்ம் வந்து நமக்கு 26 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது செகண்ட் டேர்ம் A2, ஸோ இது தேர்ட் டேர்ம் A3. ஓகேவா? ஸோ நம்ம A2ஓட டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A ஈக்குவல் டு 2. ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் டேர்ம் A3ஓட வேல்யூ 26 எடுத்து எழுதிருக்கேன். ஓகேவா? ஸோ A3 நம்ம எப்படி எழுதலாம்? A plus 2D அப்படின்னு எழுதலாம், ஈக்குவல் டு 26. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி டியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 26. ஓகேவா? நெக்ஸ்ட் 2D ஈக்குவல் டு 26 மைனஸ் 2. அப்போ 2D ஈக்குவல் டு 26 மைனஸ் 2 நமக்கு 24 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டியோட வேல்யூ 24, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து நமக்கு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். 1 2s are 2, 12 2s are 24. ஓகேவா? ஸோ இப்போ டியோட வேல்யூ நமக்கு 12 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ தெரியும். இப்போ நம்ம டியோட வேல்யூ, காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த A2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ A2 ஈக்குவல் டு, ஸோ A2 நம்ம எப்படி எழுதலாம்? A plus D. ஓகேவா? ஸோ அந்த ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா? A, A plus D, A plus 2D. ஓகேவா? ஸோ அப்போ இந்த செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு A plus D, அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ A2 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 2 ப்ளஸ் டிக்கு பதிலாக 12. ஓகேவா? ஸோ அப்போ A2 ஈக்குவல் டு 2 + 12 வந்து நமக்கு 14 வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாக்ஸில் நமக்கு 14 அப்படின்ற நம்பர் தான் வரும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு 13 கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேர்மும் நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் டேர்ம் வந்து நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த தேர்ட் டேர்மும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A, செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு A plus D, தேர்ட் டேர்ம் வந்து நமக்கு A plus 2D, ஃபோர்த் டேர்ம் வந்து A plus 3D. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க, A plus D ஈக்குவல் டு 13 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் டேர்ம் வந்து A plus 3D ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ கீழே இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ சிம்பிள் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ் தான் மைனஸ் போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிட்டேன். இங்கே ப்ளஸ் இருக்குது, நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2D கிடைக்கும். ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 10 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ D ஈக்குவல் டு 10 by -2, 1 2s are 2, 5 2s are 10. அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு -5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் D ஈக்குவல் டு -5 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதலாம். A plus D ஈக்குவல் டு 13. ஸோ A plus டியோட வேல்யூ -5 ஈக்குவல் டு 13. ஸோ அப்போ A -5 ஈக்குவல் டு 13 அப்படின்னு வரும். ஸோ அப்போ A ஈக்குவல் டு 13, -5 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +5 ஆகிடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ A அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு 18 அப்படின்றது வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தேர்ட் டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? A plus 2D அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ therefore A plus 2D ஈக்குவல் டு, ஸோ ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து 18 ப்ளஸ் 2 இன்டூ டியோட வேல்யூ வந்து -5. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ 18 நமக்கு அப்படி இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ், -2 5s are 10. ஓகேவா? ஸோ அப்போ 18 - 10 வந்து நமக்கு 8 வந்துடும். ஸோ இதான் வந்து நமக்கு தேர்டு டேர்ம். ஸோ அப்போ இந்த தேர்டு பாக்ஸில், இங்கே இருக்கிற இந்த தேர்டு பாக்ஸில் நமக்கு 8 அப்படின்ற இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நமக்கு 18 கிடச்சிருக்கு.
ஸோ அந்த தேர்ட் பாக்ஸில் தேர்ட் டேர்ம் வந்து நமக்கு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்மில் தேர்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 5 கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்ம் நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும், தேர்ட் டேர்மும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் டேர்ம் நமக்கு ஒரு மிக்ஸ்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 9 1/2 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நமக்கு ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு ஏ, செகண்ட் டேர்ம் வந்து ஏ பிளஸ் டி, தேர்ட் டேர்ம் வந்து ஏ பிளஸ் 2d, ஃபோர்த் டேர்ம் வந்து ஏ பிளஸ் 3d. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஏவோட வேல்யூ தெரியும். இப்போ ஏ ஈக்குவல் டு 5. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் டேர்ம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்த் டேர்ம் வந்து நமக்கு ஏ பிளஸ் 3d. ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு 9 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக நம்ம 5 எழுதிக்கலாம், பிளஸ் 3d ஈக்குவல் டு இந்த மிக்ஸ்டு நம்பரை நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 9 2s 18, 18 + 1 நமக்கு 19/2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 3d ஈக்குவல் டு 19/2. இந்த பிளஸ் 5 ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனால் நமக்கு -5 மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ 3d ஈக்குவல் டு, ஸோ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்து நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ கீழே டினாமினேட்டர் 2 வந்துடும். ஸோ 19 - 10 வரும். ஸோ அப்போ 3d ஈக்குவல் டு 9/2 வரும். ஸோ அப்போ therefore d ஈக்குவல் டு 9/2. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது டிவிஷனில் வந்துடும். 1 3s 3, 3 3s 9. ஓகேவா? ஸோ அப்போ d யோட வேல்யூ வந்து நமக்கு 3/2 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ நமக்கு 5 தெரியும், d யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3/2. ஸோ இதுலேருந்து நம்ம செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் டேர்ம் பாருங்க, செகண்ட் டேர்ம் வந்து a பிளஸ் டி. ஓகேவா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 5 பிளஸ் டியோட வேல்யூ 3/2. ஓகேவா? ஸோ இதே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ கீழே டினாமினேட்டரில் 2 வந்துடும். 5 2s 10 + 3 ஈக்குவல் டு 13/2 வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ இது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து நமக்கு 6 1/2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் டேர்ம் வந்து a plus 2d. ஓகேவா? a plus 2d. ஸோ ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ 5 plus 2 into d யோட வேல்யூ 3/2. ஸோ இந்த 2 நம்ம கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ 5 + 3 வந்து நமக்கு 8ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் டேர்ம், ஸோ இந்த பாக்ஸில் வந்து நமக்கு 8 அப்படின்ற வேல்யூ வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு -4 கொடுத்துருக்காங்க, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சம் வந்து நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்ஸ்த் டேர்ம் வந்து நமக்கு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம், இப்போ ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் படி ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ. ஓகேவா? ஸோ இப்போ ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிடலாம் -4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சிக்ஸ்த் டேர்ம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சிக்ஸ்த் டேர்ம் வந்து நம்ம a + 5d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ a + 5dயோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இங்கே ஏயோட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -4 + 5d ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 5d அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 6, இந்த -4 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +4 மாறிடும். ஸோ அப்போ 5d ஈக்குவல் டு நமக்கு 10ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் d ஈக்குவல் டு 10/5 அப்படின்னு வந்துடும். ஸோ 1 5s 5, 2 5s 10. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூவும் நமக்கு டியோட வேல்யூவும் தெரியும் இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் டேர்மை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ செகண்ட் டேர்ம் a2 வந்து நமக்கு a + d அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து -4 + டியோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 வரும். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு -2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸில் எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் a3 வந்து நாம a + 2d அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ a3 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் -4 + 2 into டியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2 ஈக்குவல் டு -4 + 4. ஓகேவா? ஸோ -4 + 4 இருக்கு. அப்போ a3யோட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் a4ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a4 வந்து நம்ம a + 3d அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே நம்ம ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து -4 + 3 into டியோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ அப்போ -4 + 6. ஸோ அப்போ a4 ஃபோர்த் டேர்ம் வந்து நமக்கு ஸோ +2 வரும். ஓகேவா? ஸோ 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் a5 ஃபிஃப்த் டேர்ம் வந்து நம்ம a + 4d அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏக்கு பதிலாக -4 + 4 into டிக்கு பதிலாக 2. ஸோ -4 + 4 2s 8 வந்துருமா? ஸோ அப்போ a5 அதாவது ஃபிஃப்த் டேர்மோட வேல்யூ வந்து நமக்கு +4 வந்துடும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பாக்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் டேர்ம் வந்து -2, தேர்ட் டேர்ம் வந்து 0, ஃபோர்த் டேர்ம் வந்து 2, ஃபிஃப்த் டேர்ம் வந்து 4. ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் சப்டிவிஷன்.
ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்ஸ்த் டேர்ம் நமக்கு -22 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்ம், ஓகேவா? செகண்ட் டேர்ம் இந்த 38 நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் டேர்ம் வந்து இந்த ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் படி நம்ம a + d அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ a + d = 38 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ்த் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? a + 5d அப்படின்னு எழுதலாம், ஈக்குவல் டு -22. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது கீழே இல்லை செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக மாறுது. ஸோ இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -4d கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே நமக்கு ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 0, 160 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ d = 60. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது டிவிஷனில் வந்துடும். 1 4s are 4, 15 4s are 60. ஓகேவா? ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு -15 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் d = -15 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கலாம். a + d = 38. ஓகேவா? ஸோ அப்போ a plus dயோட வேல்யூ -15 equal to 38. ஸோ அப்போ a -15 equal to 38 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ a equal to 38, இந்த -15 equal to ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +15 மாறிடும். ஓகேவா? இந்த 38ஐயும் 15ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 53 கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஏயோட வேல்யூ. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நம்ம 53 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் நமக்கு தெரியும். ஸோ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ட் டேர்ம் a3 = a + 2d அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 53 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் -15. ஓகேவா? ஸோ இப்போ 53, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 15s are 30 வரும். ஸோ a3 = 53 - 30 வந்து நமக்கு 23 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் டேர்மோட வேல்யூ வந்து நமக்கு 23ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபோர்த் டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ a4 = a + 3d. ஓகேவா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இங்கேருந்து 53 ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து -15. ஓகேவா? ஸோ அப்போ 53 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 15s are 45 வந்துடும். ஸோ அப்போ a4 ஃபோர்த் டேர்மோட வேல்யூ வந்து 53லேருந்து 45 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8 வந்துடும். ஸோ இதான் வந்து ஃபோர்த் டேர்மோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ a5 = a + 4d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இங்கே 53 ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ -15 equal to 53 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 15s are 60. ஓகேவா? இப்போ a5 அது ஃபிஃப்த் டேர்மோட வேல்யூ பாருங்க, ப்ளஸ் மைனஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 7 வரும், பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபிஃப்த் டேர்மோட வேல்யூ வந்து நமக்கு -7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பாக்ஸில் எழுதலாம் பாருங்கள். தேர்டு டேர்மோட வேல்யூ வந்து நமக்கு 23 கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் எழுதலாம் 23. ஃபோர்த் டேர்மோட வேல்யூ வந்து நமக்கு 8 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 8ன்னு எழுதிக்கலாம். ஃபிஃப்த் டேர்மோட வேல்யூ வந்து நமக்கு -7 கிடச்சிருக்கு. இந்த -7 இங்கே எழுதிடலாம். ஃபோர்த் கொஷின் பார்க்க போகிறோம். விச் டேர்ம் ஆஃப் த ஏபி 3, 8, 13, 18 அண்ட் so on இஸ் 78 அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. 3, 8, 13, 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து நமக்கு 3. ஓகேவா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். d = ஸோ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக சப்ராக்ட் பண்ணால் நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ 8 - 3 = 5. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ 3, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த 78 அப்படின்றது ஸோ இந்த ஏபியில் வந்து எத்தனாவது டேர்மாக இருக்கும்? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதான் 78. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? an = a + n-1 × d. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். ஸோ இதில் என்னோட வேல்யூ வந்து 78 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் n-1, இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த n-1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ வந்து 5. ஓகேவா? ஸோ இப்போ 78. ஸோ இந்த ப்ளஸ் 3 வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா -3 மாறிடும். ஈக்குவல் டு இந்த 5ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5n
-5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 78லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 75 வந்துடும் ஈக்குவல் டு 5n -5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 75. ஸோ -5 ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு +5 மாறிடும் ஈக்குவல் டு 5n அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 75 + 5 வந்து நமக்கு 80 வந்துடும் ஈக்குவல் டு 5n அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 5n ஈக்குவல் டு நமக்கு 18 கிடைச்சிருக்கா? ஸோ இதில் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 80 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனால் நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? 1 5s are 5, 1 5s are 5, ரிமைனிங் 3, 6 5s are 30. ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 16. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 16 இந்த டேர்மில் வந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு 78 இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். 5th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏபிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 சப்டிவிஷன்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு 7, 13, 19, அண்ட் ஸோ ஆன். லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 205 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 7. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 7. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ, அப்போ ஏ ஈக்குவல் டு 7. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்கலாம். ஸோ காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 13 -7 வந்து நமக்கு 6 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7, காமன் டிஃபரன்ஸ் வந்து 6. ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு ஏஎன் அப்படின்றது லாஸ்ட் டேர்ம். இதோட வேல்யூ வந்து 205 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இந்த ஏபியில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் -1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் என்னோட வேல்யூ வந்து 205 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 7 ப்ளஸ் n -1 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். டியோட வேல்யூ 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 205. ஸோ இந்த +7 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது -7 மாறிடும். ஸோ அட் த சேம் டைம் இந்த 6ஆல் இந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6n -6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 205லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 198 கிடைக்கும். ஈக்குவல் டு 6n -6 நமக்கு அப்படி இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் 198 இந்த -6 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு +6 மாறி போயிடும். ஈக்குவல் டு 6n நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 6n ஈக்குவல் டு 198ஐயும் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 204 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 204. ஸோ மல்டிப்ளிகேஷன் 6 ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 6 are 6, 3 6 are 18, ரிமைனிங் 2, 4 6 are 24. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 34. ஸோ அப்போ இந்த ஏபியில் நமக்கு டோட்டலாக வந்து 34 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ 34. இது ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் 18, 15, 1/2, 13, ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு -47 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு நமக்கு 18 கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டிஃபரன்ஸ் டி நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 15 1/2 -18 அப்படின்னா ஸோ நமக்கு -2 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -5/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த -5/2 தான் வந்து காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட் டேர்ம் என்னோட வேல்யூ வந்து -47. ஓகேவா? ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் -1 இன்டூ டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து -47 ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து 18 ப்ளஸ் n -1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ -5/2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -47 நமக்கு இங்கே அப்படியே இருக்கும் எல்ஹெச்எஸ் சைடில். ஸோ இந்த +18 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -18 மாறிடும். ஈக்குவல் டு n -1 -5/2 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, -47ஐயும் -18ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு -65 கிடைக்கும். ஈக்குவல் டு n -1 இன்டூ -5/2 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -5/2 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது அது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ அப்போ -65 இன்டூ -2/5 ஈக்குவல் டு n -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 5s are 5,
13 5s are நமக்கு 65 அப்படின்னு வந்துரும். ஸோ மைனஸும் மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆயிடும். ஸோ 13 2s are நமக்கு 26 வந்துரும். ஈக்குவல் டு n-1 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 26 இந்த -1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு +1 மாறிடும் ஈக்குவல் டு n. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 26 + 1 வந்து நமக்கு 27 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 27. ஸோ அப்போ இந்த டோட்டலாக இந்த ஏபியில் வந்து நமக்கு 27 டேர்ம்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ 27 தான்.